மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களா? எப்படி டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஐடியா இல்லைங்களா? அஸ் அ பிகினராக மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் பட்ஜெட் பில்லியன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவு லாங் யூ ஆர் கோயிங் டு கண்டினியூ திஸ் எஸ்ஐபி அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இஃப் உங்களோட டைம் ஹரிசான் லெஸ் தென் 5 years, அதாவது உங்களுக்கு 3 வருஷம் இல்லை 4 வருஷம் தான் இந்த எஸ்ஐபி நான் கண்டினியூ பண்ண போகிறேன்னா நீங்கள் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் இல்லைனா ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிற எஸ்ஐபி பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கான எஸ்ஐபி. இன்ஃபேக்ட் நான் லாஸ்ட் 2.5 yearsஆக என்ன எஸ்ஐபி ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன்னா அதை நான் இங்கே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இது லாங் டேர்முக்கான போர்ட்ஃபோலியோ. ஸோ நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. லைக் இண்டெக்ஸ் ஃபண்ட், லார்ஜ் கேப் ஃபண்ட், மல்டி கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், செக்டோரல் ஃபண்ட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம 4 கேட்டகரி சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ண போகிறது இண்டெக்ஸ் ஃபண்ட். நம்மளோட டைவர்சிஃபிகேஷன் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பில் இருக்குங்கிறதால நம்ம இங்கே சேஃபர் சைடில் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். நான் பேசிக்காகவே கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர். ஸோ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் 50% இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே ஃபண்ட்ஸ் லைக் HSBC, UTI நிஃப்டி 50, நேவி நிஃப்டி 50, HDFC இண்டெக்ஸ் ஃபண்ட், இந்த மாதிரி டாப் ஃபண்ட்ஸ்லேருந்து நம்ம எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பர்சனலி ஐ ஆம் டூயிங் UTI நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். செகண்ட் கேட்டகரி நம்ம சூஸ் பண்ண போகிறது ஃப்ளெக்ஸி கேப் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ஸ்லேயே நமக்கு நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இங்கே நம்ம 25% இன்வெஸ்ட் பண்ணுறோம். இங்கே ஃபண்ட்ஸ் லைக் குவான் ஃப்ளெக்ஸி கேப், HDFC ஃப்ளெக்ஸி கேப், பராக் பரிக் ஃப்ளெக்ஸி கேப், JM ஃப்ளெக்ஸி கேப், இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது. இதோட லாஸ்ட் 5 years ரிட்டர்ன்ஸை வச்சு நான் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமமாக குவான் ஃப்ளெக்ஸி கேப் 165% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. என்னோட பிக் பராக் பரிக் வித் 95% ஆஃப் லாஸ்ட் 5 years ரிட்டர்ன்ஸ். தேர்ட் கேட்டகரி மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். இங்கே நம்ம 15% இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். இங்கே ஃபண்ட்ஸ் லைக் குவான், மோத்திலால் ஒஸ்வால், நிப்பான், ஆக்சிஸ், இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்குது. மிட் கேப்பில் மேக்ஸிமமாக 192% குவான் கொடுத்துருக்கு லாஸ்ட் 5 yearsல. இங்கே என்னோடய பிக் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட். ஃபைனல் 10% ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஸ்மால் கேப் மேலே பண்ண போகிறோம். ஈவன் தோ ஸ்மால் கேப் ரிஸ்கி ஸ்கிரிப்ட்னாலும் லாஸ்ட் 5 yearsல இதுதான் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்ஃபேக்ட் மெஜாரிட்டியான ஃபண்ட்ஸ் 150% வரையும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மேக்ஸிமம்னு பார்த்தா 247% வரையும் கொடுத்துருக்கு குவான் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் என்னோட பிக் SBI ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அவ்வளோதான், டைவர்சிஃபிகேஷன் பண்ணாச்சு. என்னோட டைம் ஹரிசான் அண்ட் ரிஸ்க் கேபிட்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா மினிமம் 5,000லேருந்து 50,000 வரையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த பிளான் கரெக்டாக இருக்கும். உங்களோட பிளான், உங்களோட டைவர்சிஃபிகேஷனை பிளான் பண்ணி நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். But this is not buy or sell recommendation. Do your own analysis before buying any stocks. Thank you for watching this video. We'll meet you in another informative video. Thank you.